இந்தியா இன்ட்ராக்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் சர்க்குணம். கலாவணி படத்துக்கு அடுத்த படம் நல்ல வாய்ஸ் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்போடு இன்றைக்கி ஃப்ரெஷ் ஷோ போட்டோம். எல்லாரும் ஃப்ரெஷ் பீப்பிளும் பார்த்துட்டு அமேசிங்னு பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலாவணிக்கும் மீடியா தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்துக்கும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட எனக்கு இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர் ஹீரோ விமல், இனியா, அப்புறம் பாக்கிரா சார், பொன்னுனன் சார், குத்துப்பட்ட குமரவேலு, பூவிதா, அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய டீம் ஒர்க் தான் அந்த வெற்றிக்கான காரணமாக நான் நினைக்கிறேன். வாத்தி தான் என்ன பார்த்தாலே பஞ்சா பறந்து போறானே. வாத்தியாரு விவரம் தெரியாத ஆளா இருக்காரா. வாத்தியாருக்கு பாடம் எடுத்துற வேலை தான் இல்லை, ஒரு டீயாவது குடி. விமலோட 2வது படமாக சேர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு நண்பன்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த கதைக்கு ஒரு பொருத்தமாக இருந்தாருங்கிறது ஒரு காரணம். அடுத்து ஒரு நல்ல டைரக்டரோட ஆர்டிஸ்ட், நம்ம என்ன சொன்னாலும் அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிற ஒரு ஆள். அதனால தான் விமலை தேர்வு பண்ணேன். அவ்வளோ இயல்பாக நடந்தார். எல்லாருமே நடிக்காமல் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2-8 போட்ட கணக்கே முடிச்சு அவுக்க முடியாமல இந்த லட்சணத்துல எப்படி இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறீங்க? எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? நமக்கு தெரியாத கதையா. டைரக்டர் சர்க்குணத்தோட இது எனக்கு செகண்ட் ஃபிலிம். கலவாணிக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் பண்ணுறோம். வாகைசோடாவை பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலி 1960s நடக்கிற மாதிரியான ஒரு பீரியட் ஃபிலிம்னாலே டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் கூட. அது அந்த வகையில் இந்த ஃபிலிம் எனக்கு கிடைச்சதில் சர்க்குணத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கலவாணி படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நகைச்சுவை இருந்தது. இதுலேயும் நிறைய நகைச்சுவை இருக்குது. நகைச்சுவையோடு கலந்த ஒரு மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அது மெசேஜ் சொல்லணும்னு சொல்லாமல் கதையோட ஓட்டத்தோடையும் எங்கேயும் அந்த வேகம் குறையாமல் என்டர்டெயின்மெண்ட்டோடையும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல படம் என்றைக்கும் தோற்றதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் கமுதிங்கிற ஒரு இடத்துல இந்த படத்துக்கு செட்டு போட்டோம். அது ஒரு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இந்த செட்டை போட்டு ஒரு கிராமத்தையே உருவாக்கணும். அந்த படத்தில் கண்டெடுத்தாங்கங்கிற கிராமமாக இது வருது.